வணக்கம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். IRGC எனப்படும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை கனடாவில் பயங்கரவாத குழுவாக பட்டியலிடப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் டாமினிக் லெப்லாங் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். மனித உரிமைகளை அலட்சியம் செய்யும் வகையில் நடவடிக்கைகளை IRGC முன்னெடுத்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவில் IRGCயின் செயல்பாட்டை எதிர்ப்பதற்கு அனைத்து வளங்களையும் பயன்படுத்த தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் அரசின் பழிவாங்கும் செயல்களை தவிர்க்க ஈரானில் உள்ள கனேடியர்களை நாடு திரும்புமாறு கனேடிய அரசாங்கம் வலியுறுத்துகிறது. உக்ரைனிய குழந்தைகளை சிறைப்பிடிக்கும் இனப்படுகொலைக்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் என்று ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உக்ரைன் அமைதி மகாநாட்டில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்றார். ஆயிரக்கணக்கான உக்ரைனிய குழந்தைகளை அவர்களின் வீட்டிலிருந்து அழைத்துச் சென்று அவர்களின் உக்ரைனிய அடையாளத்தை அளிக்க முயற்சிப்பதன் மூலம் ரஷ்யா இனப்படுகொலையை நிகழ்த்தியதாக செய்தியாளர்களிடம் பிரதமர் தெரிவித்தார். இந்த விடயத்தில் இனப்படுகொலையின் ஒரு அங்கத்துக்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கனடிய பிரதமர் கூறியிருக்கிறார். இதனை காலனித்துவம் என்று கூறிய கனடிய பிரதமர் இதற்கு ரஷ்யா பொறுப்பு கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் இரு நாடுகளின் தலைவர்கள் சந்தித்தார்கள். இந்திய பிரதமரின் தேர்தல் வெற்றிக்கு ஜஸ்டின் ட்ரூடோ வாழ்த்து தெரிவித்ததாக கனேடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இருதரப்பு உறவுகள் குறித்து இரு நாட்டின் தலைவர்கள் உரையாற்றினர் என்று கனேடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டுக்கு பின்னர் இந்த இரு தலைவர்களும் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். லத்திகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் இசை அருவி 2024. இசையுள்ளம் கவர்ந்த திப்பு, இனிமை குயில் ஹரிணி, KPY ஃபேம் பாலா, வர்ஷா, சூப்பர் சிங்கர் அரவிந்த் இவர்களோடு நம் நாட்டு கலைஞர்களும் கலந்து சிறப்பிக்கும் இசை அருவி 2024. ஜூன் 28 கனடா இவென்ட் சென்டர் விட்பியில் இசை அருவி 2024. ஸ்காப்ரோ நகரில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் கோடையின் ஹாட் சம்மர் சேல். உங்கள் வீட்டை மேலும் அழகாக்கிட அனைத்து தளபாடங்களும் கிடைக்கும். பெட்ரூம் செட், லிவிங் பர்னிச்சர், டைனிங் டேபிள், மேட்ரஸ், கிட்ஸ் பர்னிச்சர் உங்கள் வீட்டின் அறைகளின் அளவுகளுக்கேற்ப சொந்த தொழிற்சாலையில் ஆர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். நீண்ட காலம் உபயோகப்படுத்தும் உறுதியான கனதியான தளபாடங்கள். புதிய வீடுகளுக்கான பல பிரிவுகளில் பூஜை மாடம் GTA முழுவதும் உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வந்து பொருத்தையும் தருகின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் கிங் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் கோடையின் ஹாட் சம்மர் சேல். நியூ கல்யாணி டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் வழங்கும் புதிய சேவை. உங்கள் வீடுகள் மண்டபங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களுக்குமான அப்பம், தோசை, கொத்துரொட்டி ஆகியவற்றை சுட சுட உங்கள் இடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம். சுவையான, சூடான, ஆரோக்கியமான பிளேன் அப்பம், பாலப்பம், முட்டையப்பம், தோசை, கொத்துரொட்டி என அனைத்தையும் உங்கள் இடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம். நியூ கல்யாணி டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். அழையுங்கள் 647-978-0732 647-978-0732. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள். கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று. தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில். விசாலமான இடப்பரப்பில் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்.
இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. இறையாண்மை மீதான வாக்கெடுப்பு பொறுப்பேற்றது என்று கிபெக் மாகாண முதல்வர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான கிபெக் வாக்காளர்களை இறையாண்மைக்கு ஆதரவாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதாக முதல்வர் பிரான்சுவா லெகுவார்ட் கூறினார். இறையாண்மை மீதான 3வது வாக்கெடுப்பில் தோல்வியடைய முடியாது எனவும் அவர் கூறினார். கிபெக் மாகாணத்தின் இன்றைய அவசர நிலை தற்காலிக குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைப்பதாகும் என்றும் பிரான்சுவா லெகுவார்ட் தெரிவித்துள்ளார். அதேவேளை 2026 தேர்தலில் 3வது முறையாக போட்டியிடும் திட்டத்தையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். 3 பலியான டொரண்டோ அலுவலக துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் அடமான மோசடி காரணமாக உள்ளது என்று தெரிய வருகிறது. $1.28 மில்லியன் அடமான மோசடி டொரண்டோ அலுவலக துப்பாக்கி சூட்டுக்கு வழிவகுத்துள்ளது என்று துப்பாக்கிதாரியின் மனைவி தெரிவித்துள்ளார். டொரண்டோ அலுவலகம் ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பலியாகியிருந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 54 வயதான அராஷ் மிசாக், 44 வயதான ஜமீரா யூசுவி ஆகியோர் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளார்கள். இதில் சந்தேகத்துக்குரிய துப்பாக்கிதாரியான 46 வயதான அலன் கேட்ஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் அடமான மோசடியில் பாதிக்கப்பட்டவர் என்று அவரது துணைவி கூறியிருக்கின்றார். தமிழ் சமூக மைய கட்டுமானத்துக்கான குடும்ப நன்கொடை திட்டம் ஆரம்பமாகியுள்ளது. கனடாவில் தமிழ் சமூக மைய கட்டுமானத்தில் விழுதுகள் நிதி திரட்டும் விவரங்கள் வெளியாகியுள்ளன. விழுதுகளாக அடையாளப்படுத்தப்படும் நிறுவனர் குடும்பங்களிடம் இருந்து முதல்கட்ட நன்கொடைகளை பெற்றுக்கொள்ள தமிழ் சமூக மையம் திட்டமிட்டுள்ளது. இதில் இணையும் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தமிழ் சமூக மையத்தை உருவாக்குவதற்கு அடுத்த 2 ஆண்டுகளில் $10,000 வழங்க கோரப்பட்டுள்ளன. இந்த நன்கொடை அளிப்பின் மூலமாக 2500 குடும்பங்களை இணைத்துக் கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி பங்களிப்பின் மூலம் தமிழ் சமூக மையத்தின் அரங்க நிர்மாண பணிகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழ் சமூக மைய இயக்குநர்கள் குழு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.